வாழப்பாடி அருகே வேலூரில் அதிமுகவின் நகர செயலாளர் செயல்பாடு சரியில்லாததால் புதிய பஸ் நிலையம், பழைய பஸ் நிலையம் என 2 இடங்களில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை கொண்டாடினர். தமிழகம் முழுவதும் மறைந்த முன்னாள் தமிழக அமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 108வது பிறந்த நாளை அதிமுகவினர் கொண்டாடி பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வேலூர் புதிய பேருந்து நிலையம் முன்பு அதிமுக தொண்டன் கேபிள் சீனிவாசன் தலைமையில் 9வது வார்டு கவுன்சிலர் சுரேஷ் மிஸ்ரி, முன்னாள் நகர செயலாளர் கனகராஜ், வனக்குழு தலைவர் ஜெயசீலன் ஆகியோரது முன்னிலையில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 108வது பிறந்தநாளில் அவர்களது திருவுருவ படத்திற்கு ரோஜா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர். மேலும் 5வது வார்டு கவுன்சிலர் சந்திர கூறியதாவது: வேலூர் அதிமுக நகர செயலாளர் இப்பகுதி வார்டு கவுன்சிலர்கள், கிளை செயலாளர்கள் மற்றும் மூத்த கட்சி நிர்வாகிகளை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அழைப்பு விடுக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதால் அவருக்கு நிகராக நாங்களும் அதிமுகவினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளை எங்களின் நிர்வாகிகளோடு ஒன்றிணைந்து இன்று வரை கட்சி பணிகளை செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று புதிய பேருந்து நிலையம் முன்பு மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாளை இன்று நாங்கள் விமர்சையாக கொண்டாடி வருகிறோம். மேலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி அமைய உறுதிமொழி ஏற்கிறோம் என கூறினார். இந்நிகழ்வில் வேலூர் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சந்துரு, குழந்தை வேலு, சுந்தரம், வெங்கடேஷ், ராமசாமி, வார்டு கிளை செயலாளர்கள் ஏ.கே. ஜெயராமன், தன்வீர், சுரேஷ், சுந்தரம், ஆறுமுகம், மூத்த நிர்வாகிகள் விஜய், ஆனந்த், பாபு, நகர துணை செயலாளர் ஆனந்த்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் பேரூராட்சியில் வங்க கடலோரம் தங்க கடற்கரையில் உறங்குகின்ற முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் விழாவை வேலூர் பேரூராட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், வேலூர் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சார்பாகவும் மற்றும் தொண்டர்கள் சார்பாகவும், கிளை செயலாளர்கள் சார்பாகவும், சார்பு மன்ற நிர்வாகிகள் சார்பாகவும் சிறப்பாக இவ்விழாவை நடந்து கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி அமைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளில் சூழரைத்து அனைத்து பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கி, இனிப்புகள் வழங்கி இவ்விழாவை சிறப்பாக வேலூர் பேரூராட்சி சார்பாக கொண்டாடி வருகிறோம். எம்ஜிஆருடைய பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன? 2 இடத்துல அதாவது ஒரே கட்சியில் இருக்கீங்க, ஆனால் 2 இடத்துல பிறந்தநாள் விழா கொண்டாடுறீங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? தொண்டர்களை நகர செயலாளர் புறக்கணித்து கவுன்சிலர்களை கூப்பிட்றதில்ல, நகர பொறுப்பாளர்களை கூப்பிட்றதில்ல, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படும். நாங்கள் பல தடவை வலியுறுத்தியோம். யாரையும் கூப்பிடாததுனால நாங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாளை எங்களுடைய மன வருத்தத்தோடு நாங்கள் கிளை செயலாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், கவுன்சிலர்கள்லாம் புரட்சித் தலைவர் வாழ்த்து தெரிவித்தோம்.